நம்ம வீட்டு மாடுங்கெல்லாம் மாட்டுப் பொங்கலுக்காக ரொம்ப கலக்கலா ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டு ஆளுங்கெல்லாம் மழை வர சீசன் இருக்கவும் குளிக்காமலே போயிட்டாங்க. ஒரே அழுக்கு பிடிச்ச ஆளா போயிட்டாங்க. சோப்புன்னு சொல்லிட்டு ஒரு சோப்போட ஒரு ப்ரெஷ்ஷையும் வாங்கிட்டு வந்துட்டு வேகமா தேய்ச்சி குளிக்க வச்சாச்சுங்க. முளைச்சு 2 இலை விடல. அயனார் அவ்வளவு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கு. காதெல்லாம் திருகி விட்டுருவேன். என்ன சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கேன். 4 மிரட்டி மூஞ்செல்லாம் சோப்பு போட்டு பார்த்தா கயிறாத்துக்கிட்டு ஓடி போச்சு. பண்ற சேட்டையெல்லாம் யாருக்கும் அடுக்குமான்னு சொல்லிட்டு அப்படியே புடிச்சு தண்ணி ஊத்தி குளிப்பாட்டி விட்டுட்டு மயில கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு சோப்பா தலைன்னு சாம்பிள் 2 வாங்கி அதையும் கரைச்சி மேல ஊத்தி தேய்த்தையும் தேய்ச்சி விட்டு தண்ணியும் ஊத்தி குளிப்பாட்டி விட்டாச்சுங்க. கரடி என்ன பண்ணுச்சுன்னு தெரியலங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் என்ன கேக்குறாங்களோ இல்லையோ கரடி மட்டும் என்ன பண்ணுதுன்னு கரெக்டா கேட்டுறாங்க. ஒரு 3 சாம்பு போட்டு நல்லபடியா குளிப்பாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டுட்டு பெரிய மாடையை பிடிச்சி கட்டி விட்டாச்சுங்க. மாடி எல்லாத்தையும் தேய்ச்சி குளிப்பாட்டுறது கூட பெரிய வேலையா இருக்காது போலங்க. இந்த நாய்க்குட்டிகளை குளிப்பாட்டுறதே ரொம்ப பெரிய வேலையா இருக்கு. அப்படியே கேஷுவலா நடந்து போற மாதிரி போய் சிம்பாவை அப்படியே கடத்திக்கிட்டு வந்தாச்சு. பொங்கலுக்காவது குளி அப்படி 4 மிரட்டி ராக்கியும் டாமியும் அப்படியே கூட்டி வந்து குளிக்க வச்சாச்சுங்க. ஃபினிஷிங் டச்சா எல்லாருக்கும் மஞ்சளையும் குங்குமத்தையும் வச்சு அப்படியே மங்களகரமா ஆக்கி விட்டாச்சுங்க.